ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பெங்களூர்லேருந்து இப்போ இருக்க ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவிலே ஒரு செகண்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட், 28th பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு. இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டுக்கு ஒரு 90 வயசு இருக்கும். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 900 ஃப்ளைட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. இதோட ஆரம்ப கட்டத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஹாரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுக்கப்புறம் இதை மாற்றி வச்சுருக்காங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மும்பை தான். மும்பையில் தான் கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் இருந்திருக்கேன். 4 வருஷம் ஜேர்னி முடிஞ்சிட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு 5வது வருஷம். எனக்கிட்ட கேட்டிங்கன்னா மும்பை ஒரு ஸ்பெஷல் பிளேசஸ் தான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஹோம் வைப் கொடுக்கும், ஹோம் டவுனை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போக போக பார்த்தீங்கன்னா மும்பை உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்களும் மும்பை விட மாட்டீங்க, மும்பையும் உங்களை விடாது. அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கும். மும்பை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட கனெக்டிவாக இருங்க. அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்துட்ருக்க அந்த ரூஃபோட டிசைன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டு வச்சு தத்ரூபமாக எடுத்துருக்கிறது தான். அந்த பேர்டு என்னென்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்தியாவில் முதல் ட்ரெயின் ஜேர்னி எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பைலேருந்து தானே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மும்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட எப்பயுமே கனெக்டிவாக இருங்க. இதுவே என் பயணம், இதுவே என் பயணத்தின் மொழி. தேங்க்யூ கைஸ், see you later, bye.